பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம்ப்பா. இப்போ ஒரு பேப்பர் நான் ஃபுல் பேப்பர் எடுத்துக்கிட்டேன்னா இதை ஃபோல்டு பண்ணோம்னா பாதியாக வரும். சரியா? அதில் நம்ம ஒரு பகுதியை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறோம். இது மாதிரி ஹாஃப் சீட்டில் இப்படி வச்சுக்கிறோம். சரியா? அதே மாதிரி இன்னொரு பகுதியை ஃபோல்டு பண்ணி நம்ம ஒட்டணும். எப்படின்னா பேஸ்ட் பண்ணிடுவோமா? கம் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது பேஸ்ட் ஆகிடும். ஓகேயா? நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சா? நம்ம இப்போ உள்ளேயும் பேஸ்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் இப்போ ஒரு 2 மினிட்ஸ் விட்டுலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ 2 மினிட்ஸ் விட்டுரும். சரியா? இது மாதிரி நான் பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சார்ட் பேப்பர் இது மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பேப்பர் இருக்கு இல்லையாப்பா, இந்த கார்னர் இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி பண்ணிக்குவோம். இப்போ 2 சைடு இப்படி பண்ணிட்டோமா? இப்போ நேரம் இருக்கா? இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஷீட்டு வந்து அதாவது உங்களுக்கு என்னதுன்னா சார்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி வச்சுக்கலாம். இதை உள்ளே வச்சுட்டு இது மாதிரி உள்ளே இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல அதுக்குள்ளே வச்சுருவோம். வச்சுட்டு இந்த ஒரு கார்னரை இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். பண்ணுவோமா? ஓகே, ஒன் சைடு பண்ணியாச்சு. அதே மாதிரி அனதர் சைடு நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ அப்படியே நம்ம அழுத்தி விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் லீவ் பண்ணிட்டோம்னா பண்ணோம்னா இப்போது நமக்கு பார்க்கும்போது இது காஞ்ச உடனே நமக்கு பேப்பர் பேக் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பஞ்சிங் மிஷினை வச்சு ஒரு ஓட்டை போட்டுட்டு இதில் ஒரு கயரை வந்து நம்ம விட்டோம்னா உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.